ஒருதலை காதல், பெண்ணின் மீது கத்தி குத்து. பொண்ணு மேல ஆசிட் வீசுறதுல இருந்து, வீட்டுக்கே வந்து பெட்ரோல் ஊத்துனதுல இருந்து, ரயில்வே ட்ராக்ல பிடிச்சு தள்ளி விட்டது கூட நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா இதுல பாதிக்கப்படுறது அந்த பெண் மட்டும் கிடையாது, அந்த பெண் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருமே. அந்த குடும்பமே இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லாம அப்படியே செதஞ்சு போயிடுது. அந்த பெண்ணுக்கு ஒரு சிப்லிங்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறி ஆயிடுது. இதுல ஒருதலை காதல்ன்றது ஒண்ணுமே கிடையவே கிடையாது. இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்றாங்க. அதுக்கு மெயின் காரணமா யாரு தெரியுமா குற்றவாளி? இந்த பையனை மட்டும் அரெஸ்ட் பண்ணாம அந்த பையனோட அம்மா அப்பாவையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணணும். இந்த பையனை பத்த அம்மாக்கள்லாம் எப்படி தெரியுமா பேசிட்டு இருக்காங்க? இப்போ இவ்வளவு நடக்கட்டுமே, நீங்க அந்த அம்மாவை கூப்பிட்டு கேளுங்க. ஐயோ, என் பையன்லாம் ரொம்ப நல்ல பையன், அவன் வந்து அவன் கூட கூட்டாளி சரியில்லை, அவனுங்க தான் ஏத்தி விட்டுருக்கானுங்க, அவனுங்க தான் இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்கானுங்க. இந்த மாதிரி அம்மாக்கள் இருக்கிற வரைக்கும் என்னைக்குமே பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பும் கிடையாது. அம்மாக்கள் தான் முக்கிய காரணமே. ஏன் உட்கார வச்சு சொல்லி கொடுக்கறதே இல்லை? இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு படிப்புன்றதெல்லாம் அவசியம் கிடையாது. எல்லா காலகட்டத்திலையும் பாருங்க, படிக்காத அம்மாக்கள் அவ்வளவு சூப்பரா குழந்தைகளை வளர்க்குறாங்க. என் பிள்ளை வந்து சரியா படிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஒழுக்கமா இருக்கணும், நியாயமா நடந்துக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்த அம்மாக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து படிச்சுட்டாலும் ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டியில போயிட்டு அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா தான் படிச்சிருக்கோன்றத கூட மறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு ஆண் பிள்ளை, நம்மளோட ஒரு ஆஸ்திக்கு ஒரு ஆண் பிள்ளை தான் வேணும், அதுதான் வரோம் அப்படின்னு அந்த ஆண் பிள்ளை பெற்றுட்ட ஒரு கர்வம் அப்படியெல்லாம் வளர்க்குறாங்க. அப்படியெல்லாம் வளர்த்து இந்த மாதிரி ஏதோ ஒரு பெண் குழந்தைய பலிகடா வைக்கிறதுக்கு தான் வளர்த்தாங்களா? இதெல்லாம் அவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறதே கிடையாது. பயங்கர கோவம் தான் வருது இதையெல்லாம் பார்க்கும்போது. இப்போ என்ன பண்ணணும்? ஒரு தடவை ஒரு கேஸ் வரும்போது இந்த கேஸ்ல இப்படி ஆச்சு, இப்படி போனா, இப்படி குத்துனா, இப்படி வந்தா அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறதுக்காகலாம் இங்கே வீடியோ போடல. இதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாதுன்னு தான் ஆசைப்படுறோம். அதுக்கு ஒரு ஆண் பிள்ளையை எப்படியெல்லாம் வளர்க்கணும்? பெண் பிள்ளையை பெற்றவங்க மட்டும்தான் அப்படியே வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கணுமா என்ன? அந்த பொறுப்பு ஆண் பிள்ளைகளை பெற்றவங்களுக்கு பெரும்பாலும் இருக்கிறதே கிடையாது. இப்படிப்பட்ட பெற்றோர்கள் இருக்கிற இந்த சமுதாயத்துல ஒரு பெண் பிள்ளை எப்படி தனியா வளர்க்கறது? ஒருதலை காதல் இருக்கா? அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கணுமோ அதை வளர்த்துக்கணும். நல்லா படிச்சு நல்லா சம்பாரிச்சு அந்த பொண்ணை வச்சு காப்பாற்றுற அளவுக்கு எனக்கு திறமை இருக்குன்னு நிரூபிக்கணும். இப்படி ஒரு பையனை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அந்த பொண்ணு ஃபீல் பண்ற அளவுக்கு நீங்க வாழ்க்கையில உயர்ந்து காட்டணும். அதையெல்லாம் விட்டுட்டு எனக்கு கிடைக்காதவ யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னா இந்த மாதிரி ஒரு மட்டமான புத்தி இருக்கிறதுனாலதான் அந்த பொண்ணு முதல்ல ரிஜெக்ட் பண்றதே, வேண்டாம் வேண்டாம் விலகி போறதே. இந்த ஒரு இவ்வளவு கேவலமான ஒரு புத்தி இருக்கிறதுனாலதான். நல்ல புத்தி இருந்தா ஏன் உங்களெல்லாம் வந்து சூஸ் பண்ணாம இருக்காங்க? ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாம அந்த பொண்ணை பின்தொடர்றதோ, அந்த பொண்ணு மேல கை வைக்கிறதோ, அந்த பொண்ணை பிரெக்னன்ட் ஆக்குறதுக்கோ இது எதுக்குமே ஒரு ஆணுக்கு உரிமையே கிடையாது.